இந்திய அரசியலமைப்பு டாபிக் 10 யூனியன் லெஜிஸ்லேச்சர் பார்ட் 7 குவாரம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சபை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து குறைந்தபட்ச உறுப்பினர்கள் இருக்கணும். அந்த குறைந்தபட்ச உறுப்பினர்கள் நம்ம என்ன சொன்னோம், 10 சீட்டுக்கு ஒரு ஆளாச்சும் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த சபையே அங்க நடக்கும். இப்ப அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா லோக்சபா மக்களவைக்கு எவ்வளவு வேணும், 55. ராஜ்யசபா மாநிலவைக்கு வந்து 25 வேணும். இதை வந்து இந்த கூட்டத்தை வந்து ஒத்தி வைக்கலாமா இல்ல நிறுத்தலாமான்னு சொல்றது யார் அப்படின்னா ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர் தான் வந்து இந்த கூட்டத்தை ஒத்தி வைக்கவோ இல்ல இடைநிறுத்தவோ முடியும். லாங்குவேஜஸ் இன் த பார்லிமெண்ட் ஆஃப் போத் ஹவுசஸ், அதாவது நம்ம பாராளுமன்றத்துல என்னென்ன மொழிகள் பேசப்படுது, அதாவது மக்களவை மாநிலவையில என்னென்ன மொழிகள் வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது நம்ம அஃபிஷியலா வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் ஆங்கிலமும் இந்தியும் வந்து நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி அந்தந்த எம்பிகள் வந்து என்ன பண்ண உறுப்பினர்கள் வந்து அவங்க அட்ரஸ் பண்ற ஸ்பீச் வந்து அவங்க தாய்மொழியிலேயே வந்து அட்ரஸ் பண்ணலாம். அதே மாதிரி 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழி சட்டம் மூலமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷை வந்து ஹிந்தி கூட கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க.